ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க மார்க்கெட். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ்ல இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம் கொடுத்து பாசிட்டிவா நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க மார்க்கெட் அப்படின்றது மூமெண்டம் அப்படின்றது வந்து வந்தது. சரி. ஸோ இதுல நம்ம என்ன வந்து லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டா மேல வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏன் மார்க்கெட்ல வந்து திரும்பி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எத வச்சு பார்ப்போம் அப்படின்னா, பிரீமியம் வச்சு தான் என்ன செய்யணும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து சொல்லியிருக்கோம். இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும், சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட்டா போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க. புட் ஆப்ஷன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழ தான் விழுந்துரும் அப்படின்ற மாரி கிடையாது. நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தா வாய்ப்புகள் தான் இருக்கு. சரிங்களா? கீழ போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேலேயே நம்மளுக்கு மார்க்கெட் நிலை பெற்றிருந்தாங்க அப்படின்னா, மேல போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும் இருக்கும். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ வந்திருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க பிரீமியத்திலயும் வந்து என்ன செய்யணுங்க பார்க்கணும். பிரீமியத்திலயும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லெவல்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸ்க்கு மேலலாம் வந்து போகுதா? புட் ஆப்ஷன் வந்து போகுதா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வந்திருக்கு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 252 அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்லாம் நம்ம வந்து பிரீமியத்த பேஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்றோம்? நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ அந்த இது நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியர் பை 22,800 அந்த ரேஞ்ச் பக்கத்துல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்லயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 22,650 அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல்லாவே மார்க்கெட் அப்படின்றது ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு, செகண்ட் ஹாஃப்ல அதாவது நம்மளுக்கு ஒரு 12:30 மணிக்கு மேல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து என்ன செய்றாங்க நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல வந்து வராங்க. இண்டெக்ஸ்ல வந்ததுமே நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகி, எங்க வர போயிருக்கிறாங்க அப்படின்னா, R1 வர போயிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம நேத்து எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, சிந்தெடிக் ஃபியூச்சரா நம்ம என்ன எடுத்திருந்தோம்? 22,689 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். R1 22,959 அப்படின்ற லெவலும், R2 22,969 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 22,419, S2 22,361 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த லெவல் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி பிரீமியத்துல பார்க்கும்பொழுது, இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல எப்பவுமே நம்ம சொல்றது தான். சரிங்களா? பிரீமியம் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஹோல்டிங்லாம் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து ரெகுலரா வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கெட் ஓப்பன்லயே நம்மளுக்கு அதிகமான டீகே பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில வந்து எவ்ரி டைம் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆடட் பிரீமியம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பிரீமியம் வந்து என்ன செஞ்சிருக்கும்? குறைஞ்சிரும். சரிங்களா? ஏடிஎம்மோட பிரீமியமும் சரி, நீங்க ஸ்ட்ராங்கில பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த பிரீமியம் சரி என்ன செஞ்சிருக்குங்க? நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதாவது டீகே ஆயிருக்கும். சரியா? நீங்க அந்த இத பை பண்ணுவீங்க அப்படின்னா, பை பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளுக்கு செல்லிங்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும். பையிங்ல இருந்தா அதிகமான லாஸஸ் வந்து என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, மிட் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, 275 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாரி R1 326, R2 408, R3 490 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாரி S1 229, S2 172, S3 114 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? இதுல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி குடுத்த லெவல் 252 அப்படின்ற ஒரு லெவலும், அ 188 அப்படின்ற ஒரு லெவலும் மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். சரிங்களா? அதாவது 188, 252 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. மித்த லெவல் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் டேலயே குடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா, 22,650 சரிங்களா? 22,650 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல நம்மளுக்கு வந்து இருந்தாங்க. சரியா?
ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 22,650 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குதுங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. மீட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலேயும் கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழேயும் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே வந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல அப்படின்னா அந்த 188 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யல நம்மளுக்கு வந்து வரல. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே வந்து போயிருக்கிறாங்க. எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 252 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து நிலை பெற முடியல. ஸோ சேம் டைம் ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு 252 அப்படின்ற இடத்துக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, கால் ஆப்ஷன் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து இந்த 188 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது வந்து என்ன செய்யுது, ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. ஸோ ரிவர்சல் கிடைச்சி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போறாங்க. அவங்க எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே 252 சரிங்களா, அதே 252 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து என்ன செய்யல, போகல. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன செஞ்சதுங்க, நடந்தது. அதாவது நம்மளுக்கு இந்த 252 அப்படின்ற லெவலுக்கும் இந்த S2 172 அப்படின்ற லெவலுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு என்ன செஞ்சதுங்க, மார்க்கெட் வந்து நகர்ந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிருக்கு. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 252 சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த 252க்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க க்ளோசிங் அப்படின்றத வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலேயும் வந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. அதாவது நம்மளுக்கு மிட் லெவலையும் வந்து பிரேக் பண்ணி மேலே போறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1க்கு மேலேயும் போயிட்டு நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்ல வந்து போகுது. ஸோ அங்கே சைடு வேஸ்ல இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து மூமெண்டம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு R2 வரை என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து போயிருந்திருக்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு வந்து ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்குது. ஸோ சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 252 வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது பிரேக் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த S2 வந்து 172. ஸோ அதை வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்து பிரேக் பண்றாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா சேம் டைம் நம்மளுக்கு பிரேக் வந்து நடந்திருக்காது. அதாவது கீழே பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேலே வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பிரேக்கிங் அப்படின்றது வந்து நடந்திருக்காது. சரிங்களா? அந்த சேம் டைம் நடந்தாதான் கொஞ்சம் மூமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், இருக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகே, சரி. ஸோ இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இதுல தெளிவா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரி வந்து இருக்கு. சரிங்களா? மார்க்கெட்ல நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எக்ஸ்பெரி லெவல்ஸ் தான் வந்து நம்ம இப்போ எடுக்க போறோம். நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் லெவலோட எக்ஸ்பெரி லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் தான் எடுப்போம். ஆனால் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெரி லெவல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யலாங்க, எக்ஸ்பெரி லெவல்ஸ் அப்படின்றத வந்து இன்னைக்கு எடுத்துடலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எடுப்போம். சரிங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் லெவலும் இதே பேசிஸ்ல தான், அதாவது நம்ம வந்து என்ன செய்வோம், ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் எடுப்போம். ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து ரேஞ்ச் அதிகமாக மார்க்கெட்டில் வந்து இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்குறது வந்து என்னதுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரிக்கான லெவல்ஸும் வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ ஆனால் நம்ம மேக்ஸிமம் பார்க்குறது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதில் வந்து டிகே அப்படின்றது வந்து அதிகமாக நடக்காது. பட் ஆனால் கரண்ட் வீக் எக்ஸ்பெரியில் என்ன செய்வீங்க, அதிகமான டிகே நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால லெவல்ஸ் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் முன்ன பின்ன மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான காரணம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பெரி எடுத்துடலாம். ஸோ கரண்ட் வீக் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அதில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து 22,950 அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,974 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி R1 23,144, R2 23,194 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ S1 வந்து 22,779 அப்படின்ற லெவலும், S2 22,719 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியை பேஸ் பண்ணி எடுத்தது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம்.
ஸோ அதே மாதிரி தான் ப்ரீமியம்க்கும் வந்து கரண்ட் வீக் லெவல் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீக் லெவல் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தான் கிடைக்கும். ஓகே. மிட் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 182 அப்படின்ற லெவலும், R1 235 அப்படின்ற லெவலும், R2 294 அப்படின்ற லெவலும், R3 353 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 137 அப்படின்ற லெவலும், S2 103, S3 68 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்பவுமே நம்மளுக்கு வந்து கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, மார்க்கெட் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாற போறது கிடையாது. சரிங்களா? இதே லெவல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரண்ட் வீக் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கான லெவல் கிடையாது. இது கரண்ட் வீக்கோட லெவல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.